காலைல டைமில் எப்பயுமே அம்மா தான் குக் பண்ணுவாங்க. நைட்டு டின்னர் மட்டும் நான் பண்ணிடுவேன். காலையில் எப்பயுமே அவங்க கூட காய் கட் பண்ணி தரது, இல்லை அவங்க ஏதாவது வணக்க சொன்னால் காய் மட்டும் தாளிக்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ஃபுல்லாக வந்து நான் குக் பண்ண மாட்டேன் காலைல டைமில். இன்னைக்கு காலை அவங்க வந்து மேரேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நீ வந்து சாம்பார் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சாப்பாடு வச்சுட்டேன், பருப்பு வேக வச்சுட்டேன், காய் மட்டும் கட் பண்ணி சாம்பார் வச்சிரு அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா விசில் விட்டு கஞ்செல்லாம் வெளியே வந்து அடுப்பு ஃபுல்லாகவே மிஸ்ஸி ஆயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து பாலே காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பாலையும் நின்று அங்கேயே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பார்க்காத போது தான் ஃபுல்லாக பொங்கி வந்துடும், அப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு. கேரட்டு கத்திரிக்காவும் போட்டு நான் சாம்பார் வச்சுட்டு ரசமும் தாளிச்சு விட்டுட்டேன். அப்புறம் பொரியல் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சா சீக்கிரமா பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிட்டேன். சாம்பார்ல உங்களுக்கு நிறைய காய் போட்டா பிடிக்குமா இல்லை கம்மியா போட்டா பிடிக்குமான்னு சொல்லுங்க. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வந்ததுனால டீ கேட்டாங்கன்னு டீயும் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன்.